வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்ல வீடு வாடகைக்கு விடுறவங்களும் சரி, வாடகைக்கு இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு வந்திருக்க ரூல்ஸ பத்தி தான் நம்ம புது ரூல்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் இத பத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட், டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்லுது? அப்புறம் மக்கள் என்ன சொல்றாங்க? அத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடிலாம் பல பேரு பேசியே அக்ரீமெண்ட் போட்டு வீடு வாடகை குடுப்பாங்க. ஆனா இப்போ டெனன்சி அக்ரீமெண்ட் ரிட்டனா இருக்கணும்னு கவர்மெண்ட் வலியுறுத்துது. அதுல ரெண்ட் எவ்வளோ? வாடகை எவ்வளோ? அட்வான்ஸ் எவ்வளோ? இந்த மாரி செஞ்சா இவங்கள வீட்ட விட்டு இவங்க காலி பண்ணணும். அந்த மாரி கண்டிஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே போட்டு ஒரு அக்ரீமெண்ட் போட்டு கண்டிப்பா கிளியர் மென்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு வீடு குடுக்கணும்னு வந்து ஒரு சட்டம் வந்து. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓனருக்கும் தங்குறவங்களுக்கும் 2 பேருக்குமே ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, ஓனருக்கு இது வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து மாசம் மாசம் ரெண்ட் கண்டிப்பா கரெக்ட்டா குடுத்துறணும். ரெண்ட் குடுக்காம 1 மாசம், 2 மாசம் டிலே ஆனா கூட ஓனர் வந்து அவங்கள வந்து காலி பண்றதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பா. அதே மாரி ஓனரும் அக்ரீமெண்ட்ல சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதாவது அவங்க போடுற அக்ரீமெண்ட்ல இந்த மாரி தண்ணீல இந்த மாரி வரும், எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்காது, வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் சொல்லி அவங்க அக்ரீமெண்ட் போட்டு கடைசில உங்களுக்கு ஏதாவது நீங்க போய் அந்த மாரி பிரச்சனை இருந்து சொல்லி கேட்கலன்னா, நீங்களும் சட்டப்படி அவங்க கிட்ட வந்து கோரிக்கை வச்சு கேட்கலாம். அந்த மாரி சொல்றாங்க. எல்லா விஷயமும் ஒரு வீட்ட நீங்க வாடகைக்கு போறீங்கன்னா, அந்த வாடகை வீட்லேருந்து நீங்க இருந்து கிளம்புற வரைக்கும் எப்படி இருக்கணும்? என்னென்ன செய்யணும்? அந்த மாரி ஒரு விஷயம் வரைக்கும் இப்ப நீங்க அக்ரீமெண்ட்ல போட்டபடி போட்டு தான் வந்து நீங்க வர்ற மாரி வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் இப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு வீடு வாடகைக்கு போனீங்கன்னா, அ யார் யார் என்ன என்னன்னு கேட்பாங்க. இந்த மாரின்னு சொல்லுவோம். அட்வான்ஸ குடுப்போம். வாடகைய குடுத்துட்டு மாசம் மாசம் எப்போ போணுமோ முன்னாடியே சொல்லிட்டு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம். இப்ப அந்த மாரி கிடையாது. எல்லாரோட வீட்டுக்கும் இந்த மாரி ஒரு பெரிய அக்ரீமெண்ட் போட்டு, அந்த அக்ரீமெண்ட்ல இவ்ளோ கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லி ஏன்னா பல ஓனர்ஸ்க்கும் சரி, வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது முன்னாடி இருந்த இதுபடி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. கோர்ட்டு கேஸு, ஓனர் சொன்ன மாரி இந்த அட்வான்ஸ கழிச்சு இது பண்றது, ஏன்னா முன்னாடியே சொல்லாம, இல்ல வாடகை வீட்ல இருக்கிறவங்க வந்து இந்த மாரி சொன்ன மாரி டைம்ல எதுவுமே பண்ணாம, இல்ல ஓனர் சொன்ன மாரி இருக்காம, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்றது, அவங்கள காலி பண்ண சொன்னா காலி பண்ணாம இருக்கிறது. இந்த மாரி விஷயத்துக்காக 2 பேருக்குமே ஒரு பிரச்சனையே இல்லாம ஃபர்ஸ்ட்டே வந்து அவங்க எல்லார பத்தியும் எல்லாமே நல்லபடியா பேசி முடிச்சுக்கணும்னு சொல்லி தான் இந்த அக்ரீமெண்ட் இத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ் இந்த அளவுக்கு ஃபாலோ பண்றது இல்ல. மோஸ்ட்லி அவங்க வந்து சும்மா அக்ரீமெண்ட் வந்து இந்த மாரி இவ்வளோ வாடகை, இவ்வளோ அட்வான்ஸ் குடுக்குறோம் மட்டும் தான் போட்டு வருவாங்க. பட் சில பிளேஸ்லலாம் வந்து இன்னும் அந்த மாரி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பிளேஸ்லாம் போனோம்னா, இந்த கண்டிஷன்ஸு இந்த மாரி அட்வான்ஸ் இது எத்தன மாசம் இருப்போம், அந்த மாரி வரைக்கும்லாம் போட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கு. ஆ இது வருங்காலத்தில எல்லா வீடுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. நம்ம பார்க்க தான் முடியும். செகண்ட் இது என்னன்னா, முன்னாடி வந்து ஃபேர் ரென்ட்ன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதாவது நியாயமான வாடகைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த கான்செப்ட் என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு 5000 தான் வாடகை வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாமே நினைக்கிறோம்னு பார்த்தாலே நமக்கு தான் தெரியும். நினைக்கிறீங்க. கோர்ட் மூலியமா போய் அவங்களும் அந்த மாரி அக்ரி பண்ணி அந்த வாடகைய நீங்க கட்டுற மாரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா, இப்போ அந்த மாரிலாம் கிடையாது. இப்ப அந்த 5000 வீட்டுக்கு ஓனர் 10,000ன்னு சொன்னாலும், நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது அந்த ஃபேர் ரென்ட்ங்கிற ஒரு கான்செப்ட்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆ அப்படி இல்லன்னா, ஓகே. நீங்க அந்த வீடு இருக்க அதாவது எப்படி வந்துட்டுன்னா, ஓனர் சொல்ற வாடகைக்கு நீங்க ஏத்துக்கணும். இல்லன்னா ஏத்துக்காம வேற வீடு பார்க்கணும். அந்த மாரி வந்துட்டு. முன்னாடி இந்த ஃபேர் ரென்ட் மூலியமா இப்ப நீங்க வீட்லயே அந்த ஒரு வாடகை வீட்ல இருக்கீங்க. அந்த வாடகை வீட்ல இருக்கும்போதே திடீர்னு உங்களுக்கு வந்து ரென்ட் ரூ. 1000 ரூ. 1500 அந்த மாரி மாசம் ஏத்திட்டாங்கன்னா, முன்னாடி நீங்க இந்த மாரி கோர்ட்ல கேஸ் போட்டு, இது கிடையாது ஃபேர் ரென்ட்ன்னு சொல்லி, கடைசில அவங்க என்னன்னா, அதெல்லாம் விட கம்மியா வந்து ஃபேர் ரென்ட் அதெல்லாம் விட கம்மியான உள்ள ரென்ட் இப்ப ரூ. 5000 குடுத்துட்டீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வெறும் ரூ. 4000 தான் நீங்க குடுக்கணும்னு சொல்லி போட்டு, கோர்ட்ல போய் நீங்க அந்த ரென்ட் மாசம் மாசம் வாடகை குடுத்தா, அவங்க கோர்ட்லேருந்து வாங்கிப்பாங்க. அந்த மாரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த சட்டத்தையே மொத்தமா எடுத்துட்டாங்க. ஓனர் வைக்கிறது தான் வாடகை. அதுக்கு நீங்க ஏத்து இருக்கலாம். இல்லன்னா நீங்க வேற வீடு பார்க்கலாம். அந்த மாரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பல மக்கள் இப்போ வரைக்கும் சரி என்ன சொல்ல வராங்கன்னா, டிவிகே கவர்ன்மெண்ட் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஃபேர் ரென்ட் சிஸ்டம் வேணும். ஏன்னா வாடகைலாம் வந்து உண்மையா சொல்லணும்னா, இப்பலாம் வந்து எப்படி சொல்றது? 10,000 வாடகைங்கிறது நார்மலா போயிடுச்சு. 2 ரூம் உள்ள வீடுலாம் வந்து ஒரு மெயின் ஏரியால 10,000 வாடகைங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. வில்லேஜ் சைட்லாம் போனா 5,000 6,000 வாடகைங்கிறது நார்மலா போயிடுச்சு. 5,000 வாடகை. 2 ரூம் வச்சு நீங்க வீடு பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ரூ. 5,000 குடுக்குற மாரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேர் ரென்ட் மூலியமா அந்த வீட்டுக்குலாம் வெறும் ஒரு 3,000 3,500 அந்த அளவுக்கு கூட போயிட்டு இருந்துச்சு. அது இது வந்து ஒரு சில பேர்லாம் மிஸ்யூஸ் பண்ற மாரி இருந்ததுனால, அவங்க ஒரு கேஸ் மாரி போட்டு அவங்க வந்து கோரிக்கை வச்சு பழைய கவர்மெண்ட் வந்து இத எடுத்துட்டாங்க. இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் கிட்ட எல்லா மக்கள் கேட்கறது அந்த ஃபேர் ரென்ட் சிஸ்டம் கொண்டு வாங்க. ஃபேர் ரென்ட் கொண்டு வந்து ஏன்னா வாடகைலாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. நம்ம சம்பாரிக்கிறதுல வந்து இப்பலாம் என்ன சொல்றது 50% பணம் வந்து வாடகைக்கு மட்டும் போது. மீதி 50% வச்சு குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பல பேரு. சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு அவங்க கஷ்டம். அவங்க சொல்ல முடியாது. நம்மளால வாடகை வீடு இருக்கிறவங்க பத்தி தான் பேச முடியும். வாடகை வீட்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால டிவிகே கவர்மெண்ட் கிட்ட இது பெரிய ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க மக்கள். அவங்க இப்போதைக்கு அந்த கோரிக்கைக்கு இத பத்தி பேசவும் இல்ல, எதுவும் பண்ணல. ஏன்னா அவங்க மெயின் இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க வேற வேற அவங்க மேனிஃபெஸ்டோலருந்து எல்லாமே இந்த சிலிண்டரு, உரிமை தொகை, அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அந்த மாரி சோசியல் ஜஸ்டிஸ் அந்த மாரி விஷயம் பேசிருக்காங்க. இந்த விஷயம் பேசப்படல. ஆனா மக்கள் இப்போ வரைக்கும் அந்த கோரிக்கைய வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து புது கவர்மெண்ட் அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால நம்ம கொஞ்ச நாள் சென்று தான் இத பத்தி அவங்க பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.
ஆ என்னோட கருத்து இந்த ஃபேர் அண்ட் சிஸ்டமு, அப்புறம் இந்த வாடகை குறைப்பு, ஆ இந்த பழைய பழைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த லாவும் சரி, பழைய லாவும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.